Welcome to Ramaswamy's Sanskrit course. Saral Sanskrit பாரதிய வித்யா பவன் சிலபஸில் 3வது பக்கத்தில் பாடம் 2 திருதியா ஹே பாடு ஹே பாடம் 2வது பாடம் இப்போ பார்க்க போகிறோம். கிரியாபதானி வினை அப்படின்னா வினைச்சொற்கள் அப்படின்னு அர்த்தம். வினைச்சொற்கள்னா வெப்ஸ்ன்னு அர்த்தம். கிரியாபதானி வினைச்சொற்கள். வெப்ஸ் வினைச்சொற்கள் அர்த்தம் பார்ப்போம். கேள்னா விளையாடு. கேள்னா விளையாடு. குருனா செய், நிறைவேற்று, தயார் செய், உண்டு பண்ணு, இதெல்லாம் அர்த்தம். கச்ச அப்படின்னா செல் அப்படின்னு அர்த்தம். ஆகச்ச அப்படின்னா வா அப்படின்னு அர்த்தம். எல்லாம் நோட் பண்ணிங்க. காத அப்படின்னா சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். காதனா சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். கிரீட அப்படின்னா விளையாடு அப்படின்னு அர்த்தம். இப்போ சப்தக வார்த்தைகள் அதுக்கு அர்த்தம் பார்ப்போம். கேள்னா விளையாடு அப்படின்னு அர்த்தம். குருனா செய் அப்படின்னு அர்த்தம். காரியம் மேலே இப்படி போட்டால் இருன்னு படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இரியம்னு படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். காரியம்னா ஒரு வேலை. அபியாசக படிப்பு, கல்வி. வியாயாமக இந்த போட்டு இப்படி போட்டால் வியான்னு படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். வியாயாமக தேகப்பயிற்சி. மோதகம்னா கொழுக்கட்டை அப்படின்னு அர்த்தம். ஓதகம்னா அன்னம், சாப்பாடுன்னு அர்த்தம். அன்னம். சீக்கிரம் வேகமாக அப்படின்னு அர்த்தம். சத்வரம்னா உடனே அப்படின்னு அர்த்தம். கிரகம்னு படிக்கணும். போட்டு மாவடி போட்டு இம்முன்னு சொல்லியிருக்கேன். கிரகம்னா வீடு, இருப்பிடம் அப்படின்னு அர்த்தம். உத்தியானம்னா தோட்டம் அப்படின்னு அர்த்தம். தோட்டம், பூங்கா அப்படின்னு அர்த்தம். உத்தியானம் அப்படின்னா இது இத்தியானம் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்படி போட்டால் உத்தியானம் தோட்டம், பூங்கா. போஜனம் உணவு, சாப்பாடு.
அபி அப்பி கூட ஆனால் ச மேலும் அப்படின்னு அர்த்தம். யாக்யானி அது வாக்கியங்கள். தத்ர கிரீட, தத்ரனா அங்கு, கிரீடனா விளையாடுன்னு அர்த்தம். அங்கு விளையாடு. துவம் அத்திர கேள். துவம்னா நீ, அத்திரனா இங்கு, கேள்னா விளையாடு. துவம் அத்திர கேள்னா நீ இங்கு விளையாடு அப்படின்னு அர்த்தம். எல்லோரும் நோட் பண்ணிங்க, நோட் பண்ணிங்க. காரிய குரு. காரிய குருன்னா வேலையை செய் அர்த்தம். உனது வேலையை செய் அப்படி அர்த்தம். அப்படி எடுத்துக்கணும். ஆலசியமா குரு, சோம்பேறியாக இருக்காது. அதாவது ஆலசியம்னா சோம்பேறியாகன்னு அர்த்தம். குருன்னா இருன்னு அர்த்தம். குருனா இருக்காதேன்னு அர்த்தம். மான்னு அர்த்தம் வந்தால் வார்த்தை போட்டால் அர்த்தம் மாறும், ஆப்போசிட் மாறும், அர்த்தமாக மாறும். ஆலசிய குரு, சோம்பேறியாக இருக்காதே. தத்ர சீக்கிரம் கச்ச. தத்ரனா அங்கு, சீக்கிரம்னா வேகமாக, கச்சன்னா செல். தத்ர சீக்கிரம் அகச்ச, தத்ர சீக்கிரம் கச்ச, அங்கு வேகமாக செல். அத்திர அகச்ச, அத்திரனா இங்கு, அகச்சனா வா, அத்திர அகச்சனா இங்கு வா அப்படின்னு இருக்கும். பிரதம் வியாயாம் குரு. பிரதம்னா முதலில், வியாயாம்னா தேக பயிற்சியை, குருன்னா செய் அப்படின்னு. முதலில் பிரதம் வியாயாம் குரு, முதலில் தேக பயிற்சியை செய். பஷாத் போஜனம் குரு. பஷாத்னா பிறகுன்னு அர்த்தம். போஜனம்னா சாப்பாடு, குருன்னா சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். பஷாத் போஜனம் குரு, பிறகு சாப்பாடு சாப்பிடு. மோதகம் காத். மோதகம்னா கொழுக்கட்டை, மோதகம்னா ஒரு கொழுக்கட்டை, காதுனா சாப்பிடு, ஒரு கொழுக்கட்டை சாப்பிடு. ஓதனம் அபி காத். ஓதனம் சாதமும் அப்படின்னா, சாதமும் அதாவது சோறும், அபிகாத்னா சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். ஓதனம் அபின்னா சாதமும் இல்லாட்டி சோறும் அப்படி அர்த்தம். காதுனா சாப்பிடு அர்த்தம். ஓதனம் அபி காது, சாதமும் சோறும் சாப்பிடு. உதானம் கச்ச. உதானம்னா தோட்டத்திற்கு, கச்சன்னா செல். உதானம் கச்சனா தோட்டத்திற்கு செல். கிரகம் சத்வரம் அகச்ச. கிரகம்னா வீட்டிற்கு, சத்வரம்னா உடனே, அகச்சனா வா. கிரகம் சத்வரம் அகச்ச, வீட்டுக்கு உடனே வா அப்படி அர்த்தம்.
எல்லாம் இது வரைக்கும் நோட் பண்ணிங்க. அப்புறம் அபியாஸ் பயிற்சி, அதை வந்து நோட்டில் எழுதியிருக்கேன். இதுக்கெல்லாம் சமஸ்கிருதத்தின் மொழிபெயர்க்கலாம் போட்டு இந்த வார்த்தையெல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் நோட்டில் எழுதியிருக்கேன், காமிக்கிறேன். இதெல்லாம் தான் சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்கவும். நீ சாப்பிடு அப்படின்னா சமஸ்கிருதத்தில் நீனா துவம்னு அர்த்தம். சாப்பிடுனா போஜனம் குரு. நீ சாப்பிடு, துவம் போஜனம் குரு அப்படின்னு அர்த்தம். பிறகு வேலை செய். துவம்னா நீ, பிறகுனா பశ్చాத். பశ్చాத் வேலை செய்யினா காரியம் குரு. பிறகு வேலை செய். துவம் பశ్చాத் காரியம் குரு. பிறகு வேலை செய்யினா துவம் பశ్చాத் காரியம் குரு. நீ பயிற்சி எடுத்துக்கொள். நீனா துவம், பயிற்சினா வியாயானம், எடுத்துக்கொள்ளனா குரு அப்படின்னு அர்த்தம். நீ பயிற்சி எடுத்துக்கொள். துவம் வியாயானம் குரு. நீ பயிற்சி எடுத்துக்கொள். துவம் வியாயானம் குரு. தோட்டத்திற்கு போ. தோட்டத்திற்குனா உதானம், உத்தியானம். உத்தியானம் கச்ச. தோட்டத்துக்குனா உத்தியானம், போனா கச்ச. பிறகு ஒரு கொழுக்கட்டை சாப்பிடு அப்படின்னா பశ్చాத் மோதகம் காத். பிறகு அங்கு விளையாடு. தத்ரானா அங்கு, பிறகுனா பశ్చాத், விளையாடுனா கேள். தத்ர பశ్చాத் கேள். பிறகு அங்கு விளையாடு. பிறகுனா பశ్చాத், அங்குனா தத்ர, விளையாடுனா கேள். பிறகு அங்கே விளையாடு. தத்ர பశ్చాத் கேள். இங்கு வா. இங்குன்னா அத்திர, வானா அகச்ச. வீட்டிற்கு போகாதே. கிரகம் மா கச்ச. வீட்டிற்குன்னா கிரகம், போகாதேன்னா மா கச்ச. கச்சன்னா போகணும், மான்னு போட்டால் அது ஆப்போசிட் மீனிங் சொல்லியிருக்கேன் நான். வீட்டிற்கு போகாதே, கிரகம் மா கச்ச. வீட்டிற்கு கிரகம், போகாதே மா கச்ச. கச்சன்னா போகணும், மா கச்சன்னா போகாதேன்னு அர்த்தம். வேகமாக வேலை செய். சீக்கிரம் காரியம் குரு. வேகமாக வேலை செய். வேகமாக சீக்கிரம் வேலை காரியம் செய் குரு.
அங்கு போகாதே, அங்குனா தத்திர, மா கச்ச, மா கச்சனா போகாதேன்னு அர்த்தம், கச்சனா போன அர்த்தம், மா கச்சனா போகாதேன்னு அர்த்தம். அங்கு போகாதே, தத்திர மா கச்ச, அங்கு போகாதே, தத்திர, அங்குனா தத்திர, போகாதேன்னா மா கச்ச, அங்கு போகாதே, தத்திர மா கச்ச. இங்கு வராதே, இங்குன்னா அத்திர, வராதேன்னா மா அகச்ச, இங்கு வராதேன்னா அத்திர மா அகச்ச அப்படின்னு அர்த்தம். நோட் பண்ணிங்க. பிறகு வீட்டுக்கு போ, பச்சாத் கிரகம் கச்ச, பிறகுனா பச்சாத் வீட்டிற்குனா கிரகம், போனா கச்ச, தோட்டத்திற்கு போகாதே, உத்தியானம் மா கச்ச, தோட்டத்திற்குனா உத்தியானம், போகாதேன்னா மா கச்ச. பச்சாத் பிறகு வீட்டுக்கு போ, பச்சாத் கிரகம் கச்ச, தோட்டத்திற்கு போகாதே, உத்தியானம் மா கச்ச, வேகமாக சாப்பிடு, சீக்கிரம் போஜனம் குரு. கொழுக்கட்டைகளையும் உணவையும் சாப்பிடு, மோதகம் ஓதனம் நா காத், சா காத், கொழுக்கட்டையும் உணவையும் சாப்பிடு, கொழுக்கட்டையும்னா மோதகம், உணவையும்னா ஓதனம், சா காத்துனா சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். வேலையையும் செய், காரியம் அபி குரு, வேலையையும் செய், பரீட்சையையும் படிப்பையும் கூட செய், வியாயாயம்னா பரீட்சையையும், குருனா செய்யின்னு அர்த்தம், அபி ச பாட், வியாயாயம் குரு அபி ச பாட், பரீட்சையையும், வியாயாயம்னா பரீட்சையையும் படிப்பையும், பாட் கிரகம் குரு, பரீட்சையையும் வியாயாயம் படிப்பையும் பாட் கூட செய், அபிச்ச அப்படின்னா கூட செய்யணும் அர்த்தம். பயிற்சியையும் படிப்பையும் கூட செய், வியாயாயம் குரு அபி ச பட் அப்படின்னா பயிற்சியும் படிப்பையும் கூட செய்யணும் அர்த்தம். வியாயாயம்னா அப்படின்னா வியாயாயம் குரு அபி ச பட். எல்லாம் நோட் பண்ணிங்க. பிறகு வீட்டுக்கு போ, பச்சாத் கிரகம் கச்ச, தோட்டத்திற்கு போகாதே, உதானம் மா கச்ச, வேகமாக சாப்பிடு, சீக்கிரம் போஜனம் குரு.
கொழுக்கட்டையும் உணவையும் சாப்பிடு. மோதகம் ஓதனம் நாகாத் சாகாத் சாகாத். வேலையும் செய். காரியம் அபி கச்ச. பயிற்சி அப்பி கச்ச. பயிற்சியையும் படிப்பையும் கூட செய். வியாயாம் குரு அபி ச பட். நோட் பண்ணிங்க. ஒரு கடிதம் எழுது. ஒரு புத்தகம் படி. பத்திரம் லிக். புஸ்தகம் ச பட். ஒரு கடிதம் எழுது. பத்திர லிக்க. ஒரு புஸ்தகமும் படி. புஸ்தகம் ச பட். கொழுக்கட்டையும் சாப்பிடு. பாலையும் குடி. மோதகம் மோதகம் துக்தம் ச பீப். கொழுக்கட்டையும் சாப்பிடு. பாலையும் குடி. போதகம்னா கொழுக்கட்டை. காத்துனா சாப்பிடு. பாலையும் துக்தம் ச பீப். பாலையும் குடி. எழுத்துக்களை சரியாக எழுது. ஸ்வச்சம் அச்சரம் லிக்க. எழுத்துக்களை அச்சரம் சரியாக. ஸ்வச்சம் லிக்க எழுது. லிக்க எழுத்துக்களை சரியாக எழுது. ஸ்வச்சம் அச்சரம் லிக்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.